நமஸ்தே. மேஷ ராசியினர் பொதுவாக எந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருந்துக்கணும், எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும், இவங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் விலகுன்றது தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது மேஷ ராசினர்னாலே அது ரொம்பவே தன்னம்பிக்கையும் துணிச்சல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. இது நெருப்பு ராசி, காட்டு தீ போல பரவி கிடக்கும். இவங்களுடைய அந்த துணிச்சல் தைரியம் மற்றவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கு. மற்ற 2 நட்சத்திரங்களும் முழுமையா இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் உடைந்து ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கு. மிச்சம் இருக்க 3 பாதமும் ரிஷப ராசியில இருக்கு. இப்போ மேஷ ராசியில இருக்க அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது கேது அம்சம் நிறைந்த நட்சத்திரம். ஆனால் சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. அதாவது என்னன்னா, மேஷ ராசியில தான் சூரியன் உச்சம் அடைகிறாரு. கேது இந்த வீட்டுக்கு பகை கிரகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் சனி நீச்சம் அடைகிறாரு. அதாவது என்னன்னா, மேஷ ராசினர் எப்போவுமே ஒரு ஆதிக்கம் அதிகமாக செலுத்தக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு சோல்ஜராக, ஒரு லீடர்ஷிப்பாக, ஒரு பெரிய தலைவனாக அப்படி இருக்க தான் அவங்க விரும்புவாங்க. அவங்கள தேடி அதுதான் வரும். சப்போஸ் மேஷ ராசினரோ இல்லை மேஷ லக்னத்தினரோ அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்தோ இல்லை சூரியன் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவோடு இணைவு பெற்றிருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த டீம் லீடருக்காகவும் அந்த தலைவனுக்காகவும் ஏக்கம் அதிகமாக இருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும். அவங்களோட சிந்தனை முழுக்க நாம் எப்போ தலைவனாக போவோம், நாம் எப்போ போராளியாக நாம் எப்போ ஒரு லீடராக நிற்போன்றது மட்டும்தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதே மேஷ லக்னமோ இல்லை மேஷ ராசியாக இருக்கிறவங்களுக்கு சூரியன் நல்ல உச்சத்தில் இருக்குது, மேஷத்துலேயே இருக்குது, அல்லது சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தலைமை பண்பு தன்னால் தேடி வருங்க. இவங்களுக்கு அந்த அந்தஸ்து, பதவி உயர்வு, கௌரவம் பார்த்தாலே அப்பா அவனை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடணும் போல தோணுதுப்பா. ஒரு பயமும் வருது, மதிப்பு மரியாதையும் இருக்குதுப்பா. அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் பக்குவமாக தான் இருந்துக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வருதுன்னா அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சூரியன் நல்ல நிலையில் இருக்குன்றது அர்த்தங்க. ஆமாங்க, மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கான சூரியன் ஆதிக்கம்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தான் செவ்வாய். ஏன்னா மேஷ வீட்டோட அதிபதியே செவ்வாய் தாங்க. செவ்வாயின்றவர் யாரு? நல்ல கோபக்காரரு, டக்குன்னு வேகமாக விவேகமாக செயல்படுத்தக்கூடியவர் அவர். அப்போது இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பொறுமைன்றதே இருக்காது. இவங்களுக்கு சாபமே என்ன தெரியுங்களா? பொறுமையாக இருங்க, ஸ்லோவாக பண்ணுங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு பிடிக்காது. இதில் அஸ்வினி நட்சத்திரன்றது ரொம்ப நல்ல நட்சத்திரங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவோட அந்த அன்பு, அப்பாவோட அந்த அதிகாரம், அவங்களுடைய அரவணைப்புன்றது குறைவாகவே இருக்குங்க. ஒன்று வெளியில் போய் தங்கி படிக்கிற மாதிரியான சூழ்நிலை, வெளியில் போய் வாடுற சூழ்நிலை இருக்கும். இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்னால சின்ன வயசுலேருந்தே பேசிக்காத குறைன்ற மாதிரி இருக்கும். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் போராட்டமாகவும் கொஞ்சம் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அதிகமாக எஃபோர்ட் போடுற மாதிரியும் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலை தொழிலெல்லாம் நல்லாவே முன்னேற்றம் இருக்குங்க. அவங்களுக்கு ஆரம்ப காலம் கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் 40 வயசுக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்யூஷன் பவர்ன்றது ரொம்பவே நல்லா வேலை செய்யுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தோட சிம்பலே என்னென்னா குதிரை தான். அதுவும் அஸ்வினி குமாரர்கள் இவங்கெல்லாம் மருத்துவ சார்ந்த படிப்பில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மேஷ ராசினர் யாராக இருந்தாலும் சரி பார்த்தீங்களா, இராணுவம், காவல்துறை, அரசியல், கெமிக்கல், மெடிக்கல் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இதிலெல்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுதுன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது இவங்களுக்கு சிறப்பு அம்சமாகவே இருக்குது. அதுவும் அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மெடிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்ட்ரி அந்த இடத்துல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கெமிக்கல்
டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரன்றது குதிரையோட அம்சம்னு சொல்லியிருந்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை தனதாரகையை பயன்படுத்தி, அதாவது என்னென்னா ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபினான்ஷியலில் நீங்கள் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் தொடங்குறீங்கன்னா நீங்கள் தனத்தாரகையான பரணி நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். அடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் உலோகம் சார்ந்த பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ரொம்பவே லக்கியாக இருக்குது, ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி, அதாவது திருவாரூரில் இருக்க திருத்துறைப்பூண்டின்ற ஊரில் பிறவி மருந்தேஸ்வரர் கோயில், இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திர கோயில் அது, அதனால வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிடணும். உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக உத்திராடம் நட்சத்திரம் வருது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத துன்பங்கள் இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து உத்திராட நட்சத்திரமான சிவகங்கையில் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அதாவது உத்திராட நட்சத்திரம் அன்று போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாமே விலகுங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க, பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, ரொம்பவே இருக்கிற இடத்துல கலகலப்பாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் தான், இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கலகலப்பாகவும் இருப்பாங்க. யார் எப்படி என்னன்றது கொஞ்சம் பக்குவம் அறிஞ்சு நடந்துப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பக்குவன்றது தெரியாது. அவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர்லாம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலான்றத யோசனைலாம் நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரு விரக்தி நிலையில இருப்பாங்க, யார்கிட்ட எப்படி பேசணுன்றது அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து யார்கிட்ட எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் நல்லாடை என்னும் ஊரில் அக்னீஸ்வரர்ன்ற கோயில் இருக்குது. இந்த அக்னீஸ்வரர் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அது ஜென்ம நட்சத்திரத்தோட கோயில், அதனால உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அந்த அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம்னா கூட சரி, ஒரு நெய் தீபம் ஏற்றி அங்கே நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப துன்பமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னா வேலூரில் திருப்பார்கடலூர் பக்கத்தில் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே துன்பம் அதிகமாக இருக்குது, பண பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வேலூர் திருப்பார்கடலூரில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். அடுத்ததான் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரன்றது முருகனோட நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போய் சொல்லவே தெரியாது. இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை விட இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா இது முருகன் பிறந்த நட்சத்திரம், இது சூரியன் அம்சம் நிறைந்த நட்சத்திரம், செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். இந்த மேஷ ராசியோட அதிபதியும் செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட அம்சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல படிக்கக்கூடிய, அதாவது நல்ல ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கோபம் அதிகமாகவே ஏற்படும். அப்படி உங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக ஏற்படுது அப்படின்னும் போது நீங்கள் மயிலாடுதுறை கஞ்சா நகரம்ன்ற இடத்துல காத்திர கந்தரேஸ்வரர் கோயில் முருகர் கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தெரியுங்களா? நீங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேர்ந்தெடுக்கும் போது 2-3 வாட்டி கலந்து ஆலோசிச்சுட்டு நல்லா யோசித்து அப்புறம் முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கெரியர் வைஸும் சரி, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு 10-12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்புறம் தான் தெரியும் எனக்கு இது சூட் ஆகலை, எனக்கு இந்த ஜாப் எனக்கு செட் ஆகலை, நான் வேறு ஜாப் போயிருக்கணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டியே உங்களுக்கு அப்போ தான் வரும். அதனால் அந்த வேலையிலும் சரி, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போதும் சரி ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து 2-3 வாட்டி நீங்கள் வந்து யோசித்து முடிவு எடுக்கிறது தான்
தான் நல்லது. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சிக்கலே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு நல்ல வரன் வரும்போதே அதை முடிச்சுறது நல்லது. அதே மாதிரி அந்த வரன் ரொம்ப நல்லா இருக்கான்றதை 2-3 வாட்டி செக் பண்ணிக்கிறதும் நல்லது. உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்க குர்கே என்ற ஊரில் இந்த பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வேலையில் இருக்க சிக்கல் தீரும். அதே மாதிரி கல்யாண லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரியாகுங்க. ஓகேங்களா? ஸோ மேஷ ராசினர் தன்னுடைய கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க.